இன்றைக்கி நம்ம வீட்டில் லக்ஷ்மி கலசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தட்டில் நெல் அல்லது பச்சரிசி நிரப்பிக்கலாம். நான் என்கிட்ட நெல் இல்லாதனால பச்சரிசி நிரப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி செம்பு எடுத்து சுற்றியில் 8 லக்ஷ்மிகளுக்கும் நம்ம பொட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் வெட்டி வேர் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு ரூபா காயின், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். இப்போ தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்க்குறப்போ லக்ஷ்மி தாயார் நம்ம வைக்கிற கலசத்தில் அமருவாங்க. இப்போ நம்ம 8 மாந்தலை வச்சுக்கிறேன். அஷ்டலக்ஷ்மிகள் அப்படிங்கிறதுக்காக நான் 8 மாந்தலை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி லக்ஷ்மி கலசம் நம்ம வீட்டில் வச்சு வணங்குறப்போ நம்மளோட வீட்டில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. தேவைகளுக்கு நம்மளுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் கலசம் வச்சு வழிபட்டு